வெல்கம் பேக் டு மை சேனல். பாருங்கள், நம்ம வந்து ஜிலேபி மீனில் வந்து வறுவல் செய்ய போகிறோம். பாருங்கள், நம்ம கிராமத்தில் வந்து ஏரியில் பிடிக்கிற ஏரி மீன், ஜிலேபி மீன், நாட்டு மீன். அந்த மீனை நம்ம வாங்கின்னு வந்தோம். இதை சுத்தமாக கட் பண்ணி கழுவிட்டு முழுசாக அந்த ஜிலேபி மீனில் வந்து நம்ம ஃப்ரை செய்ய போகிறோம். கிட்டத்தட்ட இந்த ஒரு மீனே வந்து ஒரு கிலோ இருக்கும். நல்ல பெரிய சைஸ் ஜிலேபி மீன். இந்த 1 கிலோ மீனை வந்து அப்படியே க்ளீன் பண்ணி முழுசாக நம்ம போட்டு தோசைக்கல்லில் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். நாங்கள் க்ளீன் பண்ணிட்டு எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அந்த மீனுடைய அந்த வால் பகுதி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு அருவாமனையில் கட் பண்ணி அந்த செதிலெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து இதை சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் செய்ய போகிறோம். இப்போ மீன் பொளிச்சது செய்ய போகிறோம். நம்ம வந்து ஜிலேபி மீனில் வந்து மீன் பொளிச்சது செய்ய போகிறோம். நம்ம வந்து மீனை வந்து வாங்கி கட் பண்ணி சுத்தமாக கழுவி வச்சுருக்கிறோம். அதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி சேர்த்துங்க. அதான் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் எலுமிச்சை சாறு, ஒரு பாதி எலுமிச்சை பழத்து சாறு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆயில் சேர்த்தா தான் அந்த மசாலா வந்து கோட்டிங் மீன் மேலே நல்லா ஒட்டும். பாருங்கள், நம்ம வந்து ஜிலேபி மீனுங்க நல்லா ஒரு மீனே ஒரு கிலோ வரும். நல்லா பெரிய சைஸ் ஜிலேபி மீன் வாங்கி நம்ம சுத்தமாக கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிறோம். இப்போ அந்த ஜிலேபி மீன் வந்து நம்ம மசாலா உள்ளே இறங்கிறதுக்காக நம்ம கோட்டிங் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா சதியாக இருக்குது. இப்போ அந்த சதை பகுதியில் மசாலா ஏறுற மாதிரி நல்லா நம்ம தடவிக்கலாம். ஃபுல்லாக மீன் உள்ளே வெளியே ஃபுல்லாக அந்த மசாலாவை நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா பெரிய சைஸ் மீனுங்க. ஜிலேபி மீனே நல்லா பெரிய சைஸ், கிட்டத்தட்ட 1 கிலோ இருக்கும் ஒரு மீன். அந்த 1 கிலோ மீனுக்கு தான் நம்ம இப்போ மசாலா அளவு சொன்னோம். மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இது எல்லா மசாலாவும் நம்ம இந்த மீனுக்கு நம்ம அப்ளை பண்ணிடலாம். 1 கிலோ மீனுக்கான மசாலா அளவு இது. நீங்களும் 1 கிலோவில் மீன் வாங்கினீங்களா இந்த மாதிரி செஞ்சீங்க. மீன் மாதிரி பாருங்கள், நம்ம மீனுக்கு வந்து அந்த இப்போ சொன்ன மசாலாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி மீன் மேலே அப்ளை பண்ணிட்டோம். ஒரு 1/2 அன் ஹவராக ஊறி நிற்குது.
இப்போ அதுக்கு வந்து அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அதுக்கு தேவையான அளவு உப்பு, இது பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு மீன் மசாலா ஒரு அரை ஸ்பூன், இது வரைக்கும் போட்டு தனியாக இந்த வெங்காயம் தக்காளியை கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வீடியா இந்த வெங்காயம் தக்காளி இதாக கூட கொஞ்சம் சால்ட்டு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். மொத்தமில்லி இது மீன் புளிச்சதுக்கு வந்து வாழை இலையில் தான் நம்ம மீனை வச்சு நம்ம தோசைகளை வறுக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாழை இலையை கட் பண்ணி அது சுத்தமாக கழுவி வச்சுருக்கிறோம், நல்லா குருத்து இலை. இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வெங்காயம் தக்காளி மசாலாலாம் சேர்த்தோம் பார்த்திங்களா, அந்த மசாலாவை ஃபஸ்ட்டு கீழே வச்சிடறோம். வாழை இலையில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து மசாலா தடவுன மீன், அதுக்கு மேலேயும் அந்த வெங்காய தக்காளி மசாலா அதுக்கு மேலே வச்சிடறோம். இல்லை மேலே வச்சுட்டு அந்த கருவேப்பிலை கொத்தமல்லியும் கொஞ்சம் கட் பண்ணி அதுக்கு மேலே வச்சுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா நம்ம மடிக்க போகிறோம். நாலு பக்கமும் மடித்து இப்போது ஒரு கயிறு போட்டு நம்ம கட்டிடலாம். நம்ம வாழை நாளில் கட்டிக்கிறோம். நீங்கள் வேணால் வேறு எதனா கயிறில் டைட்டாக கட்டிங்க. நல்லா கட்டிட்டு இப்போ நம்ம வந்து தோசைக்கல்லில் வந்து இதை ஃப்ரை பண்ண போகிறோம். பாருங்கள், மீன் பொளிச்சது செஞ்சுன்னுக்கிறோம். நம்ம வந்து நல்லா ஒரு கிலோ சைஸ் ஜிலேபி மீனில் தான் செஞ்சுன்னுக்கிறோம். அது வாழை இலையில் செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வாழை இலையோடைய ஃப்ளேவரெல்லாம் இதில் இறங்குச்சுன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம வந்து 1 கிலோ மீனுக்கு மசாலா சொல்லியிருப்போம். 1 கிலோ ஒரே மீன், அது அந்த மசாலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த ஒரு மீனுக்கு முழுசாக அப்ளை பண்ணிக்கலாம், நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம மீன் பொளிச்சது செஞ்சுன்னுக்கிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலாலாம் தடவி நம்ம வாழை இலையில் அந்த மீனை வந்து கட்டி வச்சுக்கிறோம். அது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் அந்த மசாலா ஊறிடுது. அதை பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வச்சு ஒரு தவா வச்சுட்டு தவாவில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டோம். ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த மீனை நம்ம வந்து அப்படியே முழுசாக வறுக்க போகிறோம். நல்லா அந்த வாழை இலை நல்லா ஹீட் ஆகி அதுக்குள்ளே இருக்கிற அந்த மீன் வேகணும். அப்படி வந்தால் தான் அந்த வாழை இலையுடைய ஃப்ளேவர் வரும். அப்போ தான் மீன் பொளிச்சது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்குறோம். அதுவும் வெந்து வரணும். ரொம்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து 1 கிலோ சைஸில் ஒரு மீன் இல்லை 1/2 kg சைஸில் மீன் வாங்கினீங்கன்னா நம்ம சொன்ன மசாலா ஃபாலோ பண்ணி அதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மீன் பொரிச்சதும் ரொம்ப அருமையாக வரும். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு சைடு திருப்பி போட்டோம், ஒரு சைடு நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு வெந்துருக்குது. ஓரளவுக்கு வெந்ததும் அதை அப்படியே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டோம்.
திருப்பி போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக 2 பக்கமும் நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கணும். அது உள்ளே இருக்கிற மீன் உள்ளே அந்த வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் மீன் உள்ளே இருக்கிற மசாலா எல்லாமே நல்லா வெந்து வரணும். அப்போ அது நல்லாயிருக்கும். நல்லா வாழை இலை நல்லா தீஞ்சி உள்ளே இருக்கிறதுக்கு வந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் பொறுமையாக வேக வச்சுக்கிறோம். நல்லா அந்த வாழை இலை நல்லா தீஞ்சால் தான் அந்த ஹீட் போட்டு உள்ளே இருக்கிறதுக்கு நல்லா வெந்து வரும். அதுதான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா லோ ஃப்ளேமில் வந்து 2 பக்கமும் நல்லா வேக வச்சிட்டோம். இந்த வாழை இலையே தீஞ்சிச்சு. இதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து அந்த வாழை இலையில் அந்த கட்டி இருக்கிற அந்த கயிறெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். எப்படி வந்துருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஜிலேபி மீனில் செஞ்சுருக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ அட்டகாசமாக வந்துருக்குது பாருங்கள். அடாடாடாடா, நினச்சி கூட பார்க்கலீங்க. அந்த வாசனை எவ்வளோ கம்ம மனமாக இருக்குதுங்க. ரொம்ப அருமையாக வந்துக்குதுங்க. அந்த மீன் அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா வெந்து வந்துருக்குதுங்க. அது இல்லாத அந்த வாழை இலையும் அந்த வாழை இலையோட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கிருக்குது. ரொம்ப அட்டகாசமாக வந்துருக்குதுங்க. பாருங்கள், நல்லா வெந்துட்டு இருக்குதுங்க மீன். நல்லா சாஃப்டாக வெந்துட்டு இருக்குது. நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த மசாலாவோடு சேர்த்து அந்த மீனை சாப்பிட்ணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு தெரியும். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுங்க. இது நம்ம நார்மலாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதோ குழம்புல போட்டு சாப்பிட்றதோ இல்லாத இதுதாங்க மீன் பொரிச்சது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. நீங்கள் மீன் வாங்கினீங்களா, இது வந்து கேரளா ஸ்டைலு. கேரளாவில் வந்து மீன் பொரிச்சது ரொம்ப ஃபேமஸ்ஸு. கேரளா ஸ்டைல் இது ரெசிபி. இது நம்ம ட்ரை பண்ணியிருக்கிறோம். நல்லா வெந்துருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இதேமாதிரி 1 கிலோ 1/2 கிலோவில் மீன் வாங்கினீங்கன்னா முழு மீனாக எடுத்து அதுக்கு நம்ம எப்படி சேர்த்தோமோ அந்த அளவு மசாலா சேர்த்து வாழை இலையில் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீன் பொரிச்சது அழகாக ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நன்றி.